அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை. குரு அருளும் திருவருளும் உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றிகள். ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம். ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலேயும் நம்மளுடைய புத்தியை, நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைட்ஸு ரொம்ப உதவின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது, நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும். தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம். தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம். அப்பேற்பட்ட அந்த உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம். அதே போல் நம்ம எல்லாமே மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு. இந்த கார்த்திகை 1ஆம் தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க, மாலை போட்டுருவாங்க. விசேஷமாக இருக்கும். தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை. அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு. சாமி சரணம், ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் பெருமாள்கள் எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும், காவேரியில் நீர்நிலையில் ஸ்நானம் பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்நானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதே போல் ஏகாதேசி வருது, அற்புதமான ஏகாதேசி 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி வருதுங்க. அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர். இதுக்கெல்லாம் நான் உனக்கு, அதாவது 108 திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க. அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரமபதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு, அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க. அந்த ஏகாதேசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும். அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும். அந்த பெருமாளுடைய வழிபாடு, அவருடைய புராண கதைகள் அப்படிங்கும்போது ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம். அதே போல் நம்ம அவருடைய அந்த விஷ்ணு சரஸ்வரநாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம். பரணி தீபம் 3 நாட்கள் தீபம் ஏற்றணும். பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த 3ஆம் தேதிங்க 3/12 கார்த்திகை 17ஆம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது. பரணி தீபம் 5ஆம் தேதி முடிவடையும். லக்ஷ்மி கடாட்சம், குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு, விருத்தியை கொடுக்கறதுக்கு, குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீபச் சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை. குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது. இப்பேற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம். ரிஷப ராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் அருமை, அற்புதம் சொல்லலாம். ஏன்னா 3 பாதங்களும் உங்களுடைய ராசியில் தான் இருக்குதுங்க. ரிஷபம் அப்படின்னா 2 விஷயத்தை ப்ளஸ் பண்ணி விட்ருங்க. ஒன்று சுக்கிரன் சந்திரன், பாசம், பந்தம், மனைவியை நேசிக்கிறது, பெண்கள் மேலேயே ஒரு அஃபெக்ஷன் எப்பயுமே உங்களுக்கு உண்டுங்க. ரிஷப ராசி லக்னம் 2 பேர்த்துக்குமே இருக்கும். அப்போ இந்த ரிஷபத்தோட விஷயம் என்னென்னா, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை. எதையுமே என்னங்க நம்ம சொந்தம் தானே, நம்ம தம்பி தானே, நம்ம ஃப்ரெண்டு தானேங்க அப்படின்னு விட்டு, அந்த யதார்த்தம் உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். அந்த யதார்த்த விஷயந்தான் பல விஷயத்தை ஏமாற்றத்தையும் கொடுக்கும். யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறது புரிதல் பல பேர்த்துக்கு இருக்காதுங்க. 3ஆம் இடத்தில் இப்போ வக்கரமாக இருந்து குரு பகவான் அப்புறம் உங்கள் இடத்துக்கே வரார். ஒன்றும் இல்லைங்க, 5/12 வந்துடுறார். அப்போ அதிசாரமாக வரக்கூடிய குரு குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ, திருமணம் சார்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த முருகனையும் சாஸ்தா, அதாவது ஐயப்ப சுவாமியையும் வழிபாடு எடுங்க. ரொம்ப சிறப்பாக டக்குன்னு ஒரு பேபி வந்துடுவா. அது இறைவனுடைய அருள் இருக்கணும். உங்கள் 2 பேர்த்து ஜாதகமும் பார்த்துக்கணும். ஆண் பெண் கணவன் மனைவியோட ஜாதகத்தை எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது,
இந்த கோச்சார கிரகம் வரும்போது நமக்கு ஏதாவது கொடுப்பாரா? இப்போ கும்பத்தில் ராகு இருக்கிறார், அப்போ குரு 5ஆம் இடமா அதை பார்ப்பார். அப்போ பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு என்ன ஆகுங்க? மிதுன குரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன டெஸ்ட்டு, ஒரு ஆஸ்பத்திரி செலவு வச்சுட்டு டக்குன்னு 2 வருஷம் இல்லைங்க 4 வருஷம் இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் வர்றதுக்கான வரம் உண்டு. நிறைய பேரை நான் இந்த சஷ்டி விரதத்துக்கெலாம் இப்படி இருங்க, இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுங்க, இப்படி தானம் தர்மம் பண்ணுங்க, இந்த ஸ்தலத்தில் முருகன் கோடையில் போய் நீங்கள் அபிஷேகத்தை கொடுங்கன்னு நிறைய பேர்த்துக்கு சொன்னேங்க. வருஷம் நம்ம எத்தனை பேர்த்துக்கு ஒரு 30 பேர் 40 பேருக்கு குழந்தை பாக்கியத்தில் நமக்கு 90% வந்துடும். ஏன்னா அவங்க 2 பேர் ஜாதகமும் பார்க்கணும், அவங்க 2 பேரை பொருத்தத்திலையும் தசாபுத்தியை வச்சு அவங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி முருகனை மட்டுமே இந்த ஸ்தலத்துக்கு போய் இந்த வேலையை பாருங்கள், இந்த விஷயமா நீங்கள் தானம் தர்மம் பண்ணுங்க. பஞ்சாமிர்தம் அபிஷேகம் வேறு, அவருக்கு வேறு அபிஷேக நிமித்தம் வேறு. ஸோ இத்தனையும் ஆகம விதிப்படி நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா, கிரக கோச்சாரமாக பயணிக்கக்கூடிய அமைப்பு. இப்போ 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய். உங்களுக்கு எப்படின்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேங்க, கவர்மெண்ட்டுக்கு சார்ந்து நான் போகிறேங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த மாதம் கொஞ்சம் அப்படியே களை கட்டும்னு வச்சுங்களேன், நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமான தாராபலன் பார்த்துங்க சார், நல்ல தாராபலன் பார்த்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதம் அரசியல் விஷயம்லாம் நிறைய பேர் நமக்கு லோக்கல் கவுன்சிலரு அவங்கவுங்க நம்ம கேட்பாங்க. போகணுமா போகக்கூடாது, சூரியன் சேவை நல்லா இருக்கணும், தசாபுத்தி நல்லா இருக்கணும், அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். இதெல்லாம் நிறையா இருக்குது. கோச்சார கிரகங்கிறது நமக்கு ஒரு 40% தான், 40%. நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பான அம்சத்தில் 11ஆம் இடத்துல சனி வக்ரம், தொழில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, பயப்பட வேண்டாம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல அற்புதமான விஷயத்தை கொடுத்துட்ருக்கார். நீங்கள் இந்த மாதம் வழிபாடு எடுக்கக்கூடிய வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் வழிபாடு. பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் தொடர்ந்து தாமரையும் டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்லக்கூடிய கற்கண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப சிறப்பாக இந்த மாதம் சிறப்பான உங்களுக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும் அள்ளி தருவார் எம்பெருமான். அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவாய நம.